அதிகாரம் 71 குறிப்பறிதல். கூறாமை நோக்கி குறிப்பறிவான் எஞ்சான்றும் மாறா நீர் வையக்கனி. ஒருவர் எதுவும் பேசாமல் இருக்கும் போதே அவர் என்ன நினைக்கிறார் என்பதை முக குறிப்பால் உணர்கிறவன் உலகத்திற்கே ஆணியாவான். ஐயப்படாதக்க உணர்வானை தெய்வத்தோடப்ப கொளல். ஒருவன் மனதில் உள்ளதை தெளிவாக உணர்ந்து கொள்ளக்கூடிய சக்தி தெய்வத்திற்கே உண்டு என்று கூறினால் அந்த திறமை படைத்த மனிதனையும் அத்தெய்வத்தோடு ஒப்பிடலாம். குறிப்பினுணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்துங் கொளல். ஒருவரின் முக குறிப்பை கொண்டே அவரது உள்ள குறிப்பை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையவர் எந்த பொறுப்பை கொடுத்தாவது துணையாக்கி கொள்ள வேண்டும். குறித்தது கூறாமை கொள்வாரோடனை உறுப்போர் அணையால் வேறு. உறுப்புகளால் வேறுபடாத தோற்றமுடையவராக இருப்பினும் ஒருவர் மனதில் உள்ளதை அவர் கூறாமலே உணரக்கூடியவரும் அறிவினால் வேறுபட்டவர்களே ஆவர். குறிப்புணரா வாயின் உறுப்பினுள் என்ன பயத்தோக்கன். ஒருவரது முகக்குறிப்பு அவரது உள்ளத்தில் இருப்பதை காட்டிவிடும் என்கின்ற போது அந்த குறிப்பை உணர்ந்து கொள்ளக்கூடிய முடியாத கண்கள் இருந்தும் என்ன பயன். அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். கண்ணாடி தனக்கு உள்ளதை காட்டுவது போல ஒருவரது மனதில் உள்ளத்தில் அவரது முகம் காட்டிவிடும். முகத்தின் முது குறைந்துண்டோ ஓப்பினும் காயினும் தான் முன் துரும். உள்ளத்தில் உள்ள வெறுப்புகளை முந்திக் கொண்டு வெளியிடுவதில் முகத்தை போல அறிவு மிக்கது வேறு எதுவும் இல்லை. முகநோக்கி நிற்க அகநோக்கி உற்ற உணர்வார் பெறின். அகத்தில் உள்ளதை உணர்ந்து கொள்ளும் திறமை இருப்பின் அவர் ஒருவரின் முகத்துக்கு எதிரில் நின்றாலே போதுமானது. பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெறின். பார்வையின் வேறுபாடுகளை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் ஒருவரின் கண்களை பார்த்தே அவர் மனதில் இருப்பது நட்பா பகையா என்பதை கூறிவிடுவார்கள். நுண்ணியம் என்பார் அலங்குகோல் காணுங்கார் கண்ணல்ல தில்லை பிற. நுண்ணறிவாளர் எனப்படுவோருக்கு பிறரின் மனதில் உள்ளதை அளந்தறியும் கோலாக பயன்படுவது அவரது கண் அல்லாமல் வேறு எதுவும் இல்லை. நன்றி, வணக்கம்.